அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துஆ செஞ்சு ஆரம்பிக்கிறேன். ஒரு அடியானை பொறுத்தவரையில் அல்லாஹுவின் புறத்திலிருந்து கிடைக்கின்ற அருளும் மன்னிப்பும் ஒரு மிகப்பெரிய பாக்கியமாகும். ஒரு மனிதர் ஸ்வர்க்கத்திற்குரிய அமலை செய்து கொண்டிருப்பார். இறுதியில் அவருக்கும் ஸ்வர்க்கத்திற்கும் இடையே ஒரே ஒரு முழம் அளவு இடைவெளி இருக்கும்போது அவரின் விதி அவரை முந்திவிடும். அதனால் அவர் நரகத்திற்கு செல்வதற்குரிய அமலை செய்து விடுவார். ஒரு மனிதன் நரகத்திற்குரிய அமலை செய்து கொண்டிருப்பான். இறுதியில் அவனுக்கும் நரகத்திற்கும் இடையே ஒரு முழம் அளவு இடைவெளி இருக்கும்போது அவரின் விதி அவரை முந்திவிடும். அதனால் அவர் ஸ்வர்க்கத்திற்கு செல்வதற்குரிய அமலை செய்து விடுவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹதீஸ் இருக்கு. ஸ்வர்க்கத்திற்கு செல்வதற்கு தகுதியான ஒருவர் அவர் செய்து விடுகிற பாவமான ஒரு செயலுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்காததால் நரகத்திற்கு செல்லக்கூடிய செய்கிற காரியத்தை செய்வதும், நரகத்திற்கு செல்வதற்குரிய தகுதியான ஒருவர் அவர் செய்கிற நன்மையான ஒரு செயலால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைத்த அருளால் ஸ்வர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர் செய்கிற காரியத்தை செய்வதும் இந்த ஹதீஸ் மூலம் நமக்கு உணர்த்தப்படுகிறது. அல்லாஹ்வின் அருளும் மன்னிப்பும் நமக்கு கிடைக்காவிட்டால் இந்த உலகிலும் நம்மால் நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. மறுமையிலும் நமக்கு ஸ்வர்க்கம் கிடைக்காது. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உலகில் முதலாக செய்யப்பட்ட பிரார்த்தனையில், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முதலாக செய்த பிரார்த்தனையே பாவ மன்னிப்பு கேட்ட பிரார்த்தனை தான். அந்த பிரார்த்தனையில அல்லாஹ்வின் அருளும் மன்னிப்பும் கேட்டுதான் அவர்கள் பிரார்த்தனை செய்துள்ளார்கள். அதே போல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிட்டு அனைத்து நபிமார்களும் கேட்ட பிரார்த்தனையில் அல்லாஹ்வின் அருளையும் மன்னிப்பையும் கேட்டுதான் அவர்கள் பிரார்த்தனை செய்துள்ளார்கள். அதனால அல்லாஹ்வின் அருளும் மன்னிப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஒரு மோமின் நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கையை அவன் ஒருபோதும் வாழ விரும்பவும் மாட்டான். அப்படி அல்லாஹ்வின் அருளும் மன்னிப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நஷ்டவாளிகளின் வாழ்க்கை என அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது. அதனால அல்லாஹ்விடம் இருந்து மன்னிப்பை கேட்டு பெறுவதில் விரைவும் வேகமும் காட்ட வேண்டும். தாமதிக்கிற ஒவ்வொரு நொடி பொழுதுகளும் நமக்கு ஆபத்தை என்பதை நாம் உணர வேண்டும். மௌத்துக்கு முன்னால் எல்லா பாவங்களில் இருந்தும் நாம் அல்லாஹ்விடம் மன்னிப்பு பெற்றுவிட வேண்டும். ஏன்னா மௌத்தின் போது அல்லாஹ்விடம் கேட்கும் பாவம் மன்னிப்பிற்கு மதிப்பு கிடையாது, பாவங்களுக்கு மன்னிப்பும் கிடையாது. நமக்கு எந்த நேரத்தில் எப்போ மௌத்து வரும் என நாம சொல்ல முடியாது. அதனால தினமும் தௌபா செய்யக்கூடியவர்களாக நாம இருக்க வேண்டும். அதற்கான துவாக்களையும் நாம் தினமும் கேட்டு வர வேண்டும். அடுத்ததாக நாம் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிகளாக மாற வேண்டும்னா நமக்கு நேர்வழி மிக முக்கியம். இஸ்லாத்தில் இருப்பதே நமக்கு நேர்வழிதான். அல்லாஹ் நமக்கு காட்டிய நேர்வழிதான். ஆனால் அதில் நிலைத்து இருக்க வேண்டும். அப்படி ஒருவர் நேர்வழி பெறணும்னா கண்டிப்பா அதுக்கு அல்லாஹ்வோட அனுமதியும் தேவை. அல்லாஹ்வின் அனுமதியின்றி எவரும் நேர்வழி பெற முடியாது. எல்லாரும் நேர்வழி பெற்றவர்களாக இருக்கணும்னா இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் நேர்வழி பெற்றவர்களாக இருந்திருக்கலாம். ஆனா அல்லாஹ்வின் நாட்டப்படி ஒரு சில கூட்டத்தாரை மட்டும்தான் அல்லாஹ் தேர்வு செய்துள்ளான் நேர்வழி பெற்றவர்களாக. அந்த ஒருவரில் நாம் இருக்க வேண்டும். அது கடைசி வரை நிலைத்திருக்க வேண்டும். ஏன்னா எத்தனையோ நம்ம முஸ்லிமா இருந்துட்டோம், இதுவே நேர்வழி பெற்ற ஒரு விஷயம் தான். ஆனா இந்த முஸ்லிமா இருந்துட்டு நிறைய பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி பாதை தவறி போனவர்களும் உண்டு. இவர்கள் அல்லாஹ்வின் கோபத்திற்கு சாபத்திற்கு உள்ளானவர்கள். அதனால தான் நாம தினமும் கேட்கும் தொழுகையில் 5 வேளை தொழுகையில அல்ஹம்து சூரா ஓதுறோம். அந்த சூறாவின் ஒரு ஆயத்தில் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும், அவனுடைய தண்டனைக்கு ஆளாகக்கூடாது என தினமும் நாம் துவா செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால ஒரு மனிதனுக்கு இந்த உலகில் நிம்மதியாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும்னா அல்லாஹ்வின் அருள், அவனது மன்னிப்பு மற்றும் நேர்வழி மிக அவசியம். இது மூணும் நம்ம கிட்ட வந்து விட்டாலே நம்ம செய்கிற ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும். நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். நாம் கேட்கும் ஒவ்வொரு துவாக்களும் கபூலாகும் இன்ஷா அல்லாஹ்.
இப்படி நாம் நேர்வழி பெற வேண்டும், நலமாக வாழ வேண்டும், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு சிறப்பான ஒரு துவாவை கற்று தந்துள்ளார்கள். ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து எனக்கு ஏதேனும் திக்ரை கற்றுத்தாருங்கள் என்றார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அல்லாஹு அக்பர் கபீரன் வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹகீம். இந்த துவாவை கற்று தந்தார்கள். அதற்கு அவர், இவைகள் இறைவனை புகழ்வதற்காக உள்ளவை, எனக்காக எதுவும் இல்லையா என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்சுக்னி. அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்சுக்னி. ரொம்ப சிறப்பான துவா இது. ஒருவர் கேட்டுக்கொண்டதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துவா இது. மேலும் இந்த துவாவை எவர் ஒருவர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்கும் போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த துவாவை கற்றுக் கொடுப்பவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா என்னை மன்னிப்பாயாக, வர்ஹம்னி, எனக்கு அருள் புரிவாயாக, வஹ்தினி, எனக்கு நேர்வழி காட்டுவாயாக, வர்சுக்னி, எனக்கு செல்வத்தை வழங்குவாயாக. அல்லாஹ்வின் மன்னிப்பு, அருள், நேர்வழி இது மட்டும் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த துவாவின் மூலம் நமது கஷ்டங்களும் தீரும். நமக்கு செல்வத்தை கொடுக்கும் துவா இது. வறுமையை நீக்கி பரக்கத்தை கொடுக்கும் துவாவும் இது. ரொம்ப சின்ன துவா இது. ஆனால் நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இந்த துவாவில் இருக்கு. பொதுவாக நம்ம துவா செய்யும் போது இறைவனை புகழ்ந்து பிறகு நாம் துவா கேட்கும் போது நம் தேவைகள் உடனே அங்கீகரிக்கப்படும். துவாவின் ஒழுக்கங்களில் இதுவும் ஒன்று. இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுப்பதற்கு முன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அப்படின்ற இந்த துவாவை கற்றுக் கொடுத்துள்ளார்கள். அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் இந்த துவாவில் இருக்கு. பொதுவாக நீங்கள் கேட்கும் அனைத்து துவாக்களிலும் இந்த ஒரு துவாவை கேட்டுட்டு பிறகு உங்கள் தேவைகளை நீங்கள் கேட்கலாம். அது போலவே இந்த துவாவை, அதாவது அல்லாஹும்ம ஃபிர்லி அந்த துவா இருக்குது பார்த்தீங்களா, அந்த துவாவை எப்போல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ, இப்போ நான் சொல்கிற இந்த லா இலாஹ இல்லல்லாஹு இந்த அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் கொண்ட இந்த துவாவை கேட்டுட்டு பிறகு இந்த ஒரு துவாவை நீங்கள் கேளுங்க. இது மாதிரி நீங்கள் கேட்கும்போது நிச்சயம் நீங்கள் கேட்டது கிடைக்கும். அல்லாஹ்வின் அருள், மன்னிப்பு, நேர்வழி இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய விஷயம். ஒரு மனிதனுக்கு அவசியம் தேவையான ஒரு விஷயங்கள். அதனால் இந்த துவாவை மறக்காமல் கேளுங்க. 2 துவாவையும் சேர்த்து கேளுங்க. நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு துவாக்களிலும் இந்த துவாக்களை சேர்த்து கேளுங்க. ஒவ்வொரு தொழுகையில் கேளுங்க, தொழுகை முடிச்சுட்டு கேளுங்க. இது வரைக்கும் இந்த துவாவை கேட்காதவங்க, இன்று வியாழக்கிழமை நம் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படும் நாள், நம் துவாக்கள் விரைவில் ஏற்கப்படும் நாள். அதனால் இந்த நாளிலிருந்து இந்த துவாவை கேட்க ஆரம்பிங்க. அல்லாஹ்வை புகழக்கூடிய அந்த வார்த்தைகள் அடங்கிய துவாவை கேட்டுட்டு பிறகு இந்த துவாவை கேளுங்க. குறைஞ்சது 3 முறையாவது கேளுங்க. சஹாபி ஒருவர் எனக்காக ஒரு துவாவை கற்றுக் கொடுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது நபி அவர்கள் இந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் மிகவும் சிறப்பான ஒரு துவா இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த துவாவை தொடர்ந்து ஓதி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் அத்தனை நல்லதும் உங்களை வந்து சேரும். மிகப்பெரிய ஒரு மாற்றமும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். ஒவ்வொரு காரியங்களிலும் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அப்படி உங்களுக்கு தொழுகை முடிஞ்சு இந்த துவாவை ஓத டைம் இல்லைன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வேலைகள்லாம் முடிச்சுட்டு எப்படியும் கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம். இரவு நேரத்தில் இன்னும் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் கூட நீங்கள் ஓதலாம். அதனால் நைட்டு தூங்கத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த துவாவை ஓதிட்டு படுங்க. தினமும் இந்த துவாவை ஓதும் வழக்கம் உடையவர்களாக நீங்கள் இருங்க. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஓதி பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இதை முறையாக கடைபிடிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. மேலும் அல்லாஹ்வின் அருளும் மன்னிப்பும் நேர்வழியும் அவனது அன்பும் கருணையும் நம் அனைவருக்கும் கிடைக்க செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.